அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு ஸ்காலர்ஷிப் பற்றி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நிறைய ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்லணும்னு ரொம்ப ஆர்வம் அதிகம். ஏன்னா ஏதாவது ஒரு குழந்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிள் இருக்கும். அது மாதிரி கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமு, ஸ்காலர்ஷிப் இது மாதிரிலாம் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இல்லை அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா ஒரு 10 அப்ளிகேஷன் போடுறோமா, ஏதோ ஒன்றில் ஸ்காலர்ஷிப் கிராண்ட்ஸ் கிடைச்சிது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு இடத்துல பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? பட் ஆனால் ஸ்காலர்ஷிப்ன்றது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வரப்பிரசாதம். பல எம்என்சி கம்பெனி, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், நிறைய தொண்டு நிறுவனங்கள் எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப் வந்து எப்போதுமே கொடுக்குறாங்க. பட் எல்லாருமே அது கொண்டு வராங்களான்னு கேட்டால் ஒருவேளை நானும் கூட அது சரியாக கொண்டு வரலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கவலை தான். பட் இனிமேல் நம்மளுடைய சேனலில் நிறைய இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்லலான்ற ஒரு மிகப்பெரிய முயற்சி ஈடுபடுறோம். அதுக்காக ஒரு டீமே ஒர்க் பண்ணுறோம். எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கொண்டு வர போகிறோம். இன்றைக்கி ஒரு ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்ல போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய டாக்டர்ஸ் எல்லாருமே அதுக்கு எலிஜிபிள். ஈவன் தோ இந்த வருஷம் அட்மிஷன் வாங்கின ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எனி ஒன் கோர்ஸ் ஃபார் டிகிரி லெவல் கிராஜுவேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ண அனைத்து மாணவர்களுமே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள். ஜஸ்ட் ஒரு ஸ்காலர்ஷிப்னு வந்துட்டாவே கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த இன்ஜினியரிங் அதுவும் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரகதி ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஒரு ஏஎஸ்டி அஃபிலியேஷன் இருக்கிற ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஒரு ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஒரு நான் அட்டானமஸ் காலேஜ் வாட் எவர் எந்த காலேஜில் படித்தாலும் 50,000 ரூபாய் ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அந்த ஸ்காலர்ஷிப் கூட முடிஞ்ச எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அதை நான் அதோடைய டீட்டெயில்ஸும் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன், கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், அதாவது எல்ஐசியில் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுடைய நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்ஐசியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு உண்டான தகவல் கொடுத்துருக்குறாங்க. நான் எந்தளவுக்கு ஷார்ட்டாக முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் என்ன சொல்கிறேனோ அதை பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் பெரிய ரோடாக போட்டு அதை பிடிச்சி எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எல்லா ஃபார்மாலிட்டியும் முடித்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ ரைட், ஓகே. இப்போ அதில் யாரெல்லாம் எலிஜிபிள் சார்னா, இந்த வருஷம் நீங்கள் +2 முடித்து இல்லை ஏற்கனவே 2-3 வருஷம் ரிப்பீட்லாம் எக்ஸாம் எழுதி இல்லை திரும்ப இந்த வருஷம் தான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக 2024-25க்கு உண்டான அகாடமிக் இயரில் அட்மிஷன் பெற்ற எல்லா மாணவர்களும் எலிஜிபிள். அன்லெஸ் இவங்க ஒரு 60% மார்க் கண்டிப்பாக இருந்திருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க எலிஜிபிலிட்டியில். ஸோ LICindia.in அப்படின்ற வெப்சைட் போங்க. அதில் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அப்ளை ஸ்காலர்ஷிப் போங்க. மேபி இப்போதைக்கு என்னுடைய வெப்சைட்டில் ஒர்க் ஆகலை, மேபி உங்களுக்கு ஒர்க் ஆனிச்சுன்னா கடகடன்னு அடுத்த ஸ்டெப்லாம் போக ஆரம்பிச்சிருங்க. அதில் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எலிஜிபிள்னா +2 முடிச்சிருக்கவங்க, இல்லை 10th முடிச்சுட்டு 11th 12th போகிறவங்க, அது இல்லாமல் கேர்ள்ஸ் வந்து நிறைய கேட்டகரிஸில் வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் ப்ரிஃபரபிளி MBBS BDS போனால் வருஷத்துக்கு 40,000 ஸ்காலர்ஷிப் கொடுப்பதாகவும் 2 ஸ்கீமாக பிரித்து 20,000 கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. BTech படிக்கிறவங்களுக்கு 30,000 சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டிப்ளமா லெவல், இன்டர்மீடியட் லெவல் எனி கோர்சஸ் வந்து 20,000 அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கேர்ள் சைல்டு, அதாவது பெண் குழந்தைகள் படிப்பதை ஊக்குவிப்பதற்காக 15,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதோடைய கண்டிஷன் நீங்கள் 60% மார்க் எடுத்திருக்க வேணும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. 10th இருந்தாலும் சரி, நீங்கள் +1 60% மார்க் எடுத்து நீங்கள் இந்த வருஷம் அகாடமிக் இயர் அட்மிஷன் தொடர்ந்துருக்கணும் அப்படின்றத கண்டிஷனாக வைக்கிறாங்க. அடுத்த லெவல் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய டோட்டல் ஃபேமிலி இன்கம், நீங்கள் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த இன்கம் சர்டிஃபிகேட் 2.5 lakh கீழே இருக்கணும். சரிங்களா? சில ஸ்பெஷல் கேட்டகரியில் 4 lakh வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஜென்ரல் கேட்டகரிஸ் பொறுத்தவரை 2.5 lakh கீழே நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணலாம். நம்மளோட சேனல் அந்த இருக்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லணும் அப்படின்ற ஒரு பார்வையில் முடிஞ்ச அந்த லிங்க்கில் போய் கூட நான் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ண சொல்கிறேன். அதில் போய் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நிறைய விதமான ஸ்காலர்ஷிப்பை நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்லலாம்.